ஆதரிக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக்னா, சரி இந்த 1000 ரூபா காசை பற்றி பேசாமல் இருந்தேன். இப்போது பொங்கலுக்கு 1000 ரூபா கிடைக்கல, அதனால அதை பற்றி பேசலான்ட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இந்த 1000 ரூபா மகளிருக்கு எல்லாருக்கும் ஓட்டுப்பட்ட மகளிருக்கு நாங்கள் 1000 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, 1000 ரூபா கிடைக்கும்னு நினச்சி நானும் எழுதி கொடுத்தேன். அப்புறம் எனக்கு வந்துச்சு, அந்த இதில் வரல, காசு வரலன்னொன்னே நான் போய் நெட் சென்டரில் போட்டு பார்த்ததுக்கு அதை மாமியார், அதான் உங்கள் வீட்டில் பென்ஷன் வாங்குகிறாங்க, கவர்மெண்ட் பென்ஷன் வந்துச்சு. எங்கள் அத்தை வாங்குகிறாங்க, உண்மை தான். ஆனால் அவங்க ரேஷன் கார்டில் பேர் இருக்குது. ஓகேங்களா? ரேஷன் கார்டில் பேர் இருக்குது, பெரியவங்க பேர் எப்போவுமே இருக்கும். ஆனால் அவங்க எங்கள் கூட கிடையாது. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அப்பா சொத்து, வீடு வாசல், நல்ல ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அப்படின்னு அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு லேடிஸாக ஒரு பேரனை வச்சுக்கிட்டு அழகாக அவங்க பென்ஷனை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள், என் பையன், என் வீட்டுக்காரர் இந்த ஆட்டோ, வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறாரு. நான் டெய்லர் தைக்கிறேன். நாங்கள் 5000 ரூபா வாடகை வீட்டில் இருக்கோம். எங்கள் அத்தை சொந்த வீட்டில் இருக்கிறாங்க, மாமா பென்ஷன் வாங்குகிறாங்க. ஓகே, நாங்கள் ஒத்துக்கிறோம். ரேஷன் கார்டில் தாங்க பேர் இருக்குது, அவங்க பேர் மட்டும்தான் ரேஷன் கார்டில் இருக்குது. அவங்க பென்ஷன் நாங்கள் யாருமே வாங்கிறது கிடையாது. நாங்கள் 1 ரூபா கூட அவங்க பென்ஷன் வாங்கி தின்னது கிடையாது. இன்ன வரைக்கும் 1 ரூபா தின்னது கிடையாது. அப்படி இருக்கும்போது பேர் இருக்கிறதுனால நீங்கள் தரல. சரி, நான் அதை கண்டுக்கவே இல்லை. ஆமாம், நம்ம மாமியார் பேர் தானே, அதனால் நம்ம மூத்த மருமக போட்டோம். 2 மருமகளும் வாங்குகிறாங்க, 1000 ரூபா வாங்குகிறாங்க. ஏன்னா அவங்க பேர் போடலை அவங்க இதில், அதனால் அவங்க வாங்குகிறாங்க. நான் என் மாமியார் பேர் என்னோடய ரேஷன் கார்டில் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். அவங்க தனிப்பட்ட முறையில் ஓஹோன்னு நல்லா இருக்கிறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். வாடகை ஆட்டை ஓட்டிக்கிட்டு, தச்சுக்கிட்டு, என்னை படிக்க வச்சுக்கிட்டு, அதை வாடகை கொடுக்க, கரண்ட் பில் கொடுக்க, இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இதுலையாவது ஒரு பொங்கல் பரிசுலையாவது ஒரு 2000 ரூபா கிடச்சிச்சு. அப்படி பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்தோம். அப்புறம் போன இதில் 1000 ரூபா கிடச்சிது. சரி, பொங்கலையே கொண்டாடணும். இந்தாட்டி பார்த்தா வெறும் பச்சரிசி, இப்போ இது சர்க்கரை, கரும்பு தான் கொடுக்குறாங்களாம். எதுக்கு அது கூட என்ன முன்ன, ஆனால் இதுக்கு முன்னே கொடுக்கலதான், இல்லைன்னு சொல்லலை நான். இருந்தாலும் இப்போ கொடுத்து பழகி விட்டீங்கல்ல, அதெல்லாம் அந்த காசு நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல. அந்த 1000 ரூபா வரதை தான் நீங்கள் கணக்கு பண்ணுங்க. அந்த 1000 ரூபா எங்களை மாதிரி ஒரு இல்லாத ஏழை ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு வரல. உண்மையிலேயே நிறைய பேருக்கு வரல. என் வீட்டுக்கிட்ட பிரியான்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் வரல. அந்த பொண்ணும் கஷ்டப்படுது. அந்த வீட்டு வேலை செய்து அவங்க வீட்டுக்காரர் வண்டி ஓட்டுறாரு. அந்த பொண்ணுக்கு வரல, எனக்கும் வரல. அப்படி இருக்கும்போது நாங்களாம் 12 மாதம் கணக்கு பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. 12 மாதத்துக்கு 12,000 அப்படின்னும் போது அது எங்கேயோ போய் நிற்கிது. நிறைய பேருக்கு இருக்கப்பட்டவங்களுக்கு தான் வருது. என்னை பொறுத்த வரையும் வீடு, நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் வீடு இருக்குதா, வீடு இருக்கிறவங்களுக்கு வருது. பென்ஷன் வாங்குகிறாங்களா, அவங்களும் வாங்குகிறாங்க. என் கண்ணார நான் பார்த்துருக்கேன். பென்ஷன் வாங்குகிறவங்க, வீடு வச்சுருக்கிறவங்க, எல்லாமே இருக்கிறவங்க வாங்குகிறாங்க. அது நமக்கு தேவையில்லாத கவர்மெண்ட்டு கொடுக்குது, அதை வாங்குகிறாங்க. அது அவங்களுடைய லாபம் அப்படின்னு. எங்களுக்கு பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கறது பொங்கல் இது எல்லாருக்குமே சமமாக கிடைக்கும். அதில் நீங்கள் கை வச்சிட்டிங்களே இந்த தடவை, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இந்த பதிவு போட்டேன். ஓகேங்களா? எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த 1000 ரூபா வரல. கொஞ்சம் மனசு இறங்கி எங்களை இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு 1000 ரூபா எப்படி ஏன் வரல, என்ன வரல, அது காரணம் மாமியார் ஃபஸ்ட்டு கூட இருக்கிறாங்களா அப்படின்பாங்க. சொந்த வீடு இருக்கான்னு பாருங்கள். நேரடியெல்லாம் அவங்களாம் கவர்மெண்ட்டில் அவங்க வீடு வீடாக பார்க்கல. இது வீடு இருக்குதா, இவங்க வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்களா, என்ன இதெல்லாம் சும்மா அவங்க குத்து மதிப்பாக அந்த வர இதில் பார்த்து அடித்து விட்டு எழுதி விட்டுறாங்க. இப்போது உண்மையிலேயே கஷ்டப்படுற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த 1000 ரூபா வரல. வந்துருந்தா 2 வருஷம் 1.5 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1.5 வருஷத்துக்கு நாங்களும் வாங்கியிருந்தா ஒரு ஏதோ சிலிண்டர் கூட யூஸ் ஆகிருக்கும். எங்களுக்கு வரல. சரி, இந்த பொங்கலுக்காவது இதை எதிர்பார்த்தோம், இதுவும் வரல. ஓகேங்களா? அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இதை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இல்லை இங்கே இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா எப்படி சொல்லுவாங்க, எம்சி, எம்எல்ஏ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கும் உதவுற மாதிரி பாருங்கள். தேடி கண்டுபிடிங்க. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஏன் வரலைன்னு கேளுங்க.
போய் அதை ரீசனாக பார்த்து எங்களுக்கும் வர மாதிரி பண்ணுங்கள். இல்லையா ஒரு பொங்கல் பரிசையாவது ஒழுங்காக கொடுங்க எங்களுக்கு. அது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். தப்பாக இருந்தால் மன்னித்து விடுங்கள். கரெக்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் நிறைய பண்ணுங்கள். சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் பண்ண பிற்பாடு தான் எனக்கும் ஒரு இன்கமிங் வரும். ஓகேங்களா? நான் இவ்வளோ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்கமிங்காக தான் இவ்வளோ வீடியோ போடுறேன். நான் வீடியோலாம் போட்டதே கிடையாது, வந்ததும் கிடையாது இந்த மாதிரிலாம். சரி, ஓகே. இப்போ பெங்களூரில் இருக்கிறோம், சும்மா இருக்கிறோமே, ஹைதராபாத் பெங்களூர் சுற்றிக்கிட்டு தெரியிறோமே, அதனால் இந்த வீடியோ போட்டேன். வீடியோ போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் அரைச்சி தரேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி தரேன் சொன்னேன். அதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. 2வது வாட்ஸ்அப் அனுப்புங்க. பாய்.